அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாக்கியா அவங்களோட ரெஸ்டாரண்ட்டில் பிஸ்னஸை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் ரெஸ்டாரண்ட்டில் எல்லாத்தையும் பில்லை கால்குலேட் பண்ண முடியாமல் நம்ம ஜெனிக்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஜெனி என்னடானா பில் எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஆண்டி இந்த டைம் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் நல்ல லாபமே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பாக்கியா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே ஜெனி, எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான், ஆனால் நம்ம இது கூட பொங்கல் ஆர்டரும் சேர்த்து எடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் கரெக்டாக ராதிகா வராங்க. ராதிகா வந்தது என்ன ஆர்டர் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, ரெஸ்டாரண்ட்டில் பொங்கல் ஆர்டர்லாம் எடுக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம ராதிகா வந்து என்ன ஆர்டர் பண்ண போகிறீங்க, எப்படி பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இல்லை எல்லாமே பேக்கேஜாக பண்ணி கொடுக்கலான்னு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பாக்கியா சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம ஜெனி, செல்வி, அப்புறம் ராதிகா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, உங்களோட பிஸ்னஸை இந்த அளவுக்கு டெவலப் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா ஒரு பக்கம் சந்தோஷமாக சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த சமயத்தில் கரெக்டாக நம்ம ஈஸ்வரி வராங்க. ஈஸ்வரி வந்தது என்ன பண்ணாங்கன்னா, ஏய் சும்மா தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத, பாக்கியா சமையலில் அந்த அளவுக்கு பார்த்து பக்குவமாக சமைப்பா. நீ என்னடானா உடம்பு சரியில்லாத இருக்கான் கோபி, அவனுக்கு தேவையான சாப்பாட்டை சமைச்சு வைக்க மாட்டியா? போய் என்னவோ செஞ்சு வச்சுருக்கேன் காலையில் லெமன் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதை போய் எப்படி ஒரு நோயாளி சாப்பிட முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க. உடனே நம்ம ராதிகா வந்து, அத்தை என்ன அத்தை உங்களுக்கு பிரச்சனை, நான் உங்களுக்கு சேர்த்து சமைக்கவே இல்லைல்ல, கோபி தானே சாப்பிட்ருப்பாரு, கோபிக்கு என்னோடய சமையல் ரொம்ப பிடிக்கும், அதனால் அவருக்கு பிடிச்ச மாதிரி தானே சமைச்சு வச்சுட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ராதிகா சொல்கிறாங்க. கரெக்டாக நம்ம கோபி வராரு. கோபி வந்தமே, வாங்க உங்களுக்கு நான் மதியம் சமைச்சு வச்சுட்டு இருந்த சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா, உங்களுக்கு லெமன் ரைஸ் பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா கேட்குறாங்க. உடனே நம்ம ஈஸ்வரி பக்கம், கோபி அதெல்லாம் ஒரு சாப்பாடா, பாக்கியா எப்படி சமைப்பா அந்த மாதிரி சமைச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி திரும்ப ஆளுக்கு ஒரு பக்கம் ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு கோபி வந்து, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நான் சொல்கிறேன், எனக்கு அதுவும் பிடிக்கும்மா, நீ ஏமா இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிற அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க. உடனே ராதிகா என்ன பண்ணால், சரி நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க அத்தை, வாங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், கோபிக்கு என்ன வேணும் வேணாங்கிறது என்னால் பார்த்து செய்ய முடியும், அதுக்காக நீங்கள் தேவையில்லாத எல்லோரும் முன்னாடி அசிங்கப்படுத்துகிற விதமாக கிண்டல் பண்ணுற விதமாக பேசுனீங்கன்னா எப்பவும் போல் சும்மா இருக்க மாட்டேன். என்ன நீங்கள் பாக்கியா நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாங்கிட்டு பொறுமையாக போகிறதுக்கு ராதிகா தொலைச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ராதிகா சொல்ல அப்படியே ஆஃப் ஆகி போய் நிற்கிறாங்க நம்ம ஈஸ்வரி. என்னாக போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.